அனைவருக்கும் இனிய காலை நேர வணக்கங்கள். ஆதவன் தொலைக்காட்சியின் தமிழை வணக்கம் நிகழ்ச்சி மூலமாக உங்கள் அனைவரையும் மறுபடியும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. எனவே இன்றைய தமிழை வணக்கம் நிகழ்ச்சியினுடைய அதிதிகள் பக்கத்தில் ஒரு மிக முக்கியமான விஷயத்தை பற்றி நாங்கள் பேச போகின்றோம். அதற்கு துறை சார்ந்த ஒருவர் இன்றைய நாள் எங்களுடைய கலையகத்துக்கு வருகை தந்திருக்கிறாரு. அண்மைய நாட்களை பொறுத்த வரைக்கும் இலங்கை மட்டுமல்லாமல் உலகளாவிய ரீதியில் காலநிலையில் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிற விஷயம் எது அப்படின்னு சொன்னால் இந்த எல் நீனோ மாற்றம். இது உலகளாவிய காலநிலையில் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தலை ஏற்படுத்தி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். எனவே இதனால் அன்றாட வாழ்க்கை சம்பந்தப்பட்ட பல விஷயங்களை நாங்கள் ஒரு இடருக்குள்ள எதிர்நோக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் உருவாகி இருக்கிறது. எனவே இந்த காலநிலை மாற்றம் எங்களுடைய வாழ்க்கையில ஏற்படுத்துகின்ற தாக்கங்கள் என்ன, இதிலிருந்து நாங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னு சொல்லி பல விஷயங்கள் நம்மளை சுற்றி நடந்துட்டே இருக்கு. எனவே இந்த எல் நீனோ காலநிலை மாற்றம் தொடர்பாக நாங்கள் இன்றைய நாளில் எங்களுடைய நிகழ்ச்சியில் நாங்கள் பேச போகின்றோம். அதற்கு துறை சார்ந்த ஒருவரை எங்களுடைய நிகழ்ச்சிக்குள்ளே அழைத்து வந்திருக்கின்றோம். கலாநிதி எஸ் ஆண்டனி நோர்பர்ட், இலங்கை சிரேஷ்ட பேராசிரியர், புவியியல் துறை, கொழும்பு பல்கலைக்கழகம். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? இருக்கும். சரி, ஓகே. உலகளாவிய ரீதியில் ஒரு மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தல் அப்படின்னு சொல்லலாம். இது காலநிலை அச்சுறுத்தல். பொதுவாக காலநிலை மாற்றங்கள் அல்லது காலநிலை இடர், பேரழிவுகள் அப்படின்னு சொல்லி வருகின்ற நேரத்தில் அது எல்லாமே எங்களுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு விஷயமா நடக்கும். சில விஷயங்கள் நாங்கள் கணிச்சு அதுக்கேற்ற மாதிரி எங்களை தகவமைத்து கொள்ளலாம். ஆனால் சில விஷயங்களை எங்களால் கணித்து கொள்ள முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் இந்த எல் நீனோ மாற்றம் இந்த 2026ஆம் ஆண்டு உலகத்தினுடைய காலநிலையில் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. எனவே முதல்ல கேட்கக்கூடிய, சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும், சில பேருக்கு தெரியாது, எல் நீனோ அப்படின்னு சொன்னா என்ன, இது ஏன் காலநிலையில ரொம்ப முக்கியமா பார்க்கப்படுது? எல் நீனோ என்பது ஒரு இயற்கையான ஒரு காலநிலை நிகழ்வு. ஏறக்குறைய 15ஆம் நூற்றாண்டிலிருந்து இதனுடைய தாக்கம் அறியப்பட்டிருக்கின்றது. பல்வேறு நாடுகளில் உள்ளவர்களினாலேயும் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வுகளில் இருந்து ஒரு நீண்டகால பொறிமுறையாக இது இயங்கி கொண்டு வந்திருக்கின்றது பசிபிக் சமுத்திரத்தில். இவ்வாறு காணப்படுகின்ற இந்த காலநிலை நிகழ்வானது, அதாவது எல் நீனோ என்கின்ற நிகழ்வானது, அந்த எல் நீனோ என்கின்ற ஒரு பெயரே ஒரு ஸ்பானிய மொழி சொல்லாக காணப்படுகின்றது. இது பசிபிக் சமுத்திரத்தினுடைய மத்திய கிழக்கு பகுதியில் வேறு நாட்டுக்கு மேற்கு பக்கமாக கடல் பகுதியில் உருவாகின்ற ஒரு செயல்முறை. இது பொதுவாக மாரிகாலங்களில் ஏற்படுவதனால, இது குழந்தை இயேசு என்ற பெயரினால தான் இதனுடைய எல் நீனோ என்கின்ற கருத்து காணப்படுவதாக குறிப்பிடுகிறார்கள். ஏனென்று சொன்னால், இந்த மீன்பிடியில் ஈடுபட்டிருக்கின்ற மக்கள் வேறுவும் அதனை சுற்றியுள்ள நாடுகளிலையும் கடலில் மீன்பிடியில் ஈடுபட்டிருக்கின்ற மக்கள் இந்த கிறிஸ்மஸ் காலங்களில் இந்த நிகழ்வை அடிக்கடி அவதானித்திருப்பதனால் அதற்கு அந்த பெயரை வைத்தார்கள். இந்த எல் நீனோ என்பது ஏறக்குறைய 2 முதல் 5 வருடங்களுக்கு ஒரு முறை இது ஏற்படுவதாக குறிப்பிடப்படுகின்றது. ஆகவே இதனுடைய தோற்றம் எவ்வாறு காணப்படுகின்றது என்று சொன்னால், பொதுவாக இந்த பசிபிக் சமுத்திரத்தில் தென்கிழக்காக இருந்து காற்றுக்கள் வீசுகின்றன. இப்போ இலங்கையில தென்கிழக்கு காற்று வீசுகின்றது போல பசிபிக் சமுத்திரத்திலையும் தென்கிழக்காக இருந்து காற்றுக்கள் மத்திய கோட்டை நோக்கி வீசுகின்றன. அவ்வாறு வீசுகின்ற காற்றுக்கள் அதனை நாங்கள் ஆரம்ப வளிமண்டலவியல் கருத்தின்படி அதனை வாக்கர் சுற்றோட்டம் என்று குறிப்பிடுவார்கள். அதாவது வாக்கர் என்பவர்னால கண்டுபிடிக்கப்பட்ட சுற்றோட்டம். ஆகவே இவ்வாறு காணப்படுகின்ற இந்த தென் கீழே காற்றுக்கள் மத்திய கோட்டை நோக்கி செல்கின்ற பொழுது அந்த பகுதியில் ஏற்படுகின்ற வெப்பத்தின் காரணமாக அந்த பகுதிகளில் வெப்பநிலையில மாற்றம் ஏற்படுகின்றது. அதுல என்ன அம்சம் என்று சொன்னால், இவ்வாறு செல்லுகின்ற காற்று மேற்காக திரும்பி செல்கின்ற பொழுது மேற்கிலிருந்து வருகின்ற மேலை காற்றுக்களுக்கு ஊடாக இது மறைந்து விடுகின்றது. அதாவது இந்த காற்றினுடைய பலமானது மேலை காற்றுக்களினுடைய செல்வாக்கினால் இந்த காற்றுக்களினுடைய பலம் இழக்கப்படுகின்ற பொழுது அந்த மேற்கு பகுதியிலிருந்து சமுத்திரத்துக்கு கீழாக இந்த கெல்வின் என்று சொல்லப்படுகின்ற அலைகள் இந்த பசிபிக் சமுத்திரத்தினுடைய கிழக்கு பகுதியை நோக்கி வருகின்றது. ஆகவே இவ்வாறு வருகின்ற அந்த அலைகள் வெப்பமானதாக காணப்படுவதனால் அந்த வெப்பத்தின் காரணமாக இந்த கடல் பகுதி சூடாக்கப்படுகின்றது. இவ்வாறு சூடாக்கப்படுவதனாலே ஏற்படுகின்ற ஆவியாக்க செயல்முறைகளின் காரணமாகத்தான் இந்த எல் நீனோ தாக்கம் என்பது ஏற்படுகின்றது. இது ஒரு சாதாரணமாக நிகழ்கின்ற நிகழ்வு. ஆனால் சில காலங்களில்
இதனுடைய தீவிரம் அதிகமாகின்ற பொழுது இது உலக நாடுகள் பலவற்றிலையும் பேரிடர்களை ஏற்படுத்துவதாக காணப்படுகின்றது. ஓகே, 2 வருடங்களுக்கு ஒரு முறை வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த பதிவு செய்திருக்கிறீங்க. நான் கேட்குற விஷயம், ஏன் இது பசிபிக் பிராந்தியத்தில் மட்டும் உருவாகிறதுக்குரிய ஏதாச்சும் சிறப்பான காரணங்கள் வந்து இருக்கா? இல்ல, பசிபிக் சமுத்திரத்துல என்னன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும், பசிபிக் சமுத்திரம் வந்து உலக சமுத்திரங்களோட ஒப்பிடுகின்ற பொழுது ஒரு பாரிய சமுத்திரம். அப்போ இவ்வாறு காணப்படுகின்ற பாரிய சமுத்திரம் ஆழத்திலையும் அது கூடுதலான அளவை கொண்டிருக்கின்றது. மற்றது அந்த பசிபிக் சமுத்திரத்தினுடைய கரையோர பகுதிகளை எடுத்தால் அந்த கரையோர பகுதிகள் முழுவதிலேயும் அகழிகளும் எரிமலைகளும் அமைந்து காணப்படுகின்றன. பசிபிக் சமுத்திரத்தினுடைய மேற்கு கரையை எடுத்தால் இந்தோனேஷியா பகுதியில ஏறக்குறைய 2000க்கும் மேற்பட்ட எரிமலைகள் அந்த பகுதியில காணப்படுகின்றன. ஆகவே அந்த பகுதிகள் வந்து நெருப்பு வளையம் என்று அழைக்கப்படுகின்றது. இவ்வாறு பரந்த சமுத்திரம் வந்து சூரியனுடைய கதிர்வீசலின் காரணமாக அதனுடைய மேற்பரப்பு வெப்பநிலை அதிகரிக்கின்றது. ஏனைய சமுத்திரங்களோடு ஒப்பிடுகின்ற பொழுது இந்த சமுத்திரத்தினுடைய வெப்பநிலை அதிகரிப்பு காணப்படுகின்றது. அது மாத்திரமில்லாமல் இந்த சமுத்திர பகுதிகளின் அயல் பகுதிகளில் காணப்படுகின்ற நாடுகளில் இருந்து வெளியேற்றப்படுகின்ற அதாவது இந்த வளிமண்டலத்துக்கு வெளியேற்றப்படுகின்ற இந்த எமிஷன்ஸ் காரணமாக இந்த கார்பன் ஆக்சைடினுடைய அதிகரிப்பு ஏற்படுகின்றது. அதே போல இந்த நெருப்பு வளையத்தில் காணப்படுகின்ற எரிமலை வெடிப்புகளின் காரணமாகவும் இந்த பகுதியினுடைய வளிமண்டலம் வெப்பமானதாக காணப்படுகின்றது. ஆகவே பொதுவாக ஒப்பீட்டளவில் ஏனைய சமுத்திரங்களை விட இந்த பகுதிகளில் இந்த சமுத்திர மேற்பரப்பு வெப்பநிலை சி சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் என்று சொல்லப்படுகின்ற SST-யினுடைய அளவு வழக்கத்துக்கு மாறாக இருக்கின்றது. அப்ப அவ்வாறு இருக்கின்ற பொழுது இந்த காற்றுக்கள் இந்த பகுதிகளை நோக்கி வருகின்ற பொழுது அந்த காற்றுக்களும் அந்த வெப்பத்தன்மையை கொண்டிருப்பதனால இந்த மாற்றங்கள் ஏற்படுகின்றன. பொதுவாக இப்போ எல்னினோ ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொன்னால் அதிகமான மழை வீழ்ச்சி அல்லது அதிகமான வெப்பம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த வருடம் இந்த எல்னினோ காரணமாக அதிகமான வெப்பம் வர்றதுக்குரிய காரணம் என்ன? இப்போ ஐரோப்பிய நாடுகளில் கூட அதிகமான வெப்பம் இருந்துகிட்டே இருக்கு. ஸோ வெப்பம் வர்றதுக்குரிய காரணம் என்ன? பொதுவாக நாங்கள் இந்த எல்னினோவை எடுத்தால் இப்போ பல்வேறு காலங்களிலும் இந்த எல்னினோ இடம்பெற்றிருக்கின்றது. 1876, 77களில் தான் சூப்பர் எல்னினோ இடம்பெற்றிருக்கின்றது. இந்தியாவில் ஏறக்குறைய உலகம் பூராகவும் 6 கோடி மக்கள் இறந்திருக்கிறார்கள். 6 கோடி மக்கள் அந்த காலத்தில் இறந்திருக்கின்றார்கள். இந்தியாவில் மட்டும் 3 கோடி மக்கள் இறந்திருக்கின்றார்கள். மெட்ராஸ் பிரசிடென்சி என்று அந்த காலத்தில் மெட்ராஸ் பிரசிடென்சி என்று தான் குறிப்பிடுவார்கள். அதில் ஏறக்குறைய 36 லட்சம் பேர் இறந்திருக்கின்றார்கள். ஆகவே இதுதான் முதலாவது நாங்கள் அறியப்பட்ட வகையில் ஒரு சூப்பர் எல்னினோவாக காணப்படுகின்றது. அப்போ இவ்வாறு இந்த எல்னினோவுக்கு பிறகு காலத்திற்கு காலம் அண்மை காலங்களில் 1950ஆம் ஆண்டுகளுக்கு பிற்பட்ட காலங்களில் 1977, 78, 2015, 16ஆம் ஆண்டு, 2023, 24ஆம் ஆண்டு, இவ்வாறு பல்வேறு காலகட்டங்களிலையும் இந்த எல்னினோக்கள் இடம்பெற்றிருக்கின்றன. ஆனால் ஒவ்வொரு எல்னினோவும் 2 பக்கங்களை கொண்டிருக்கும். ஒன்று வந்து அதிகூடிய வறட்சி, மற்றது வந்து அதிகூடிய மழை வீழ்ச்சி. அப்ப இப்பொழுது வந்து மேற்கு ஐரோப்பாவில் இடம்பெற்றிருக்கின்ற இந்த வெப்பம் அதாவது வெப்ப அலைகளினுடைய தாக்கம் பாரிய அளவில் இடம்பெற்று கொண்டிருக்கின்றது. ஏறக்குறைய வெளிவராத அறிக்கைகளின்படி 20,000 மக்கள் இறந்திருக்கிறார்கள் என்று கூறப்படுகின்றது. பிரான்சில் மட்டும் 3,900 பேர் இறந்திருக்கிறார்கள் என்று கூறப்படுகின்றது. ஆகவே நாங்கள் அதனை வந்து வெப்ப அலைகளினுடைய தாக்கத்தினுடைய அடிப்படையில் நாங்கள் பார்க்கின்றோம். ஆனால் என்ன அம்சம் என்று சொன்னால் அதுக்கும் இந்த எல்னினோவுக்கும் இடையிலே எந்த விதமான தொடர்பும் இல்லை. அது வந்து பூகோள வெப்பமடைதலினுடைய ஒரு தாக்கத்தின் காரணமாகத்தான் இந்த ஐரோப்பிய வெப்ப அலைகள் ஏற்பட்டிருக்கின்றன. ஆனால் இந்த பல்வேறு நாடுகளில் இப்பொழுதுதான் எங்களுக்கு எல்னினோவினுடைய தாக்கம் அதிகரிக்க தொடங்கி இருக்கின்றது. பொதுவாக இந்த பசிபிக் சமுத்திரத்தினுடைய மத்திய கிழக்கு பகுதியில் வந்து வெப்பநிலை வந்து ஏறக்குறைய 1 பாகை செல்சியஸ் அதிகரிக்குமாக இருந்தால் வளமையை விட மேலதிகமாக 1 பாகை செல்சியஸ் அதிகரிக்குமாக இருந்தால் நாங்கள் எல்னினோவினுடைய அறிகுறிகள் தென்படுகின்றன என்று குறிப்பிடலாம். ஆனால் 2 பாகைக்கு மேல் வெப்பநிலை அதிகரிக்குமாக இருந்தால் அது சூப்பர் எல்னினோவாக காணப்படும். ஆகவே இப்பொழுதுதான் இந்த எல்னினோ ஆரம்பித்திருக்கின்றது. இதனுடைய அறிகுறிகள் எவ்வாறு நாங்கள் கண்டுகொள்கின்றோம் என்று சொன்னால், இலங்கையில இருந்து வீசுகின்ற இந்த தென்மேல் பருவ பேச்சு காற்று, மே தொடக்கம் செப்டம்பர் வரை இலங்கைக்கு மேலாக வீசுகின்ற இந்த தென்மேல் பருவ காற்று இந்தியாவுக்கு மேலாக இப்பொழுது
நகர்ந்து கொண்டிருக்கின்றது. அப்ப இவ்வாறு இந்த காற்றிலிருந்து புறப்படுகின்ற மழை வீழ்ச்சி இப்பொழுது குறைவடைந்து இருக்கின்றது. அப்ப இது எல்னினோவினுடைய தாக்கம். ஆனால் மேற்கு ஐரோப்பாவில் இடம்பெறுகின்றது பெரும்பாலும் பூகோள வெப்பமடைதல் காரணமாக ஏற்படுகின்ற ஒரு தாக்கம். அது ஹீட் வேவ்ஸ். அப்ப இந்த வெப்பம் என்ன நடக்குதுன்னு சொன்னால் இந்த நிகழ்வும் அதுவும் ஒன்றாக இணைந்து காணப்படுகின்றது. உலக மக்களை பாரிய அனர்த்தத்துக்கு உள்ளாக்கி இருக்கின்ற இந்த 2 நிகழ்வுகளும் இப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கின்றது. நீங்க குறிப்பிட்ட ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, இதற்கு முன்பதாக இடம்பெற்ற எல்னினோக்கள் சில தரவுகளை குறிப்பிட்டிருந்தீங்க ஆண்டு கணக்கினுடைய அடிப்படையில். அந்த ஆண்டோடு ஒப்பிடுகின்ற போது இந்த 2006ஆம் ஆண்டு ஏற்பட்டிருக்கின்ற இந்த எல்னினோ இதனுடைய வீரியம் அல்லது இதனுடைய தாக்கம் எப்படி இருக்கு, அல்லது எவ்வளவு காலத்துக்கு இந்த எல்னினோ இந்த வருடம் நீடிக்கக்கூடியதான வாய்ப்புகள் இருக்கு? பொதுவாக தற்பொழுது ஏற்பட்டிருக்கின்ற இந்த எல்னினோவுடைய தாக்கத்தை நாங்கள் குறிப்பிட்டால், இந்த நான் முதல் சொன்னது போன்று 1876ஆம் ஆண்டு 77ஆம் ஆண்டு ஏற்பட்ட எல்னினோ அது ஒரு சூப்பர் எல்னினோ என்று குறிப்பிடுவார்கள். அது சூப்பர் எல்னினோ என்று சொன்னால் இந்த என்ன அம்சம் என்று சொன்னால் மழை வீழ்ச்சி இல்லை, தொடர்ந்து ஒரு வருடத்துக்கும் மேலாக மழை வீழ்ச்சி இல்லாத ஒரு வறட்சி நிலைதான் அங்கு காணப்பட்டது. அப்ப வறட்சி நிலையினால விவசாயம் பாதிக்கப்பட்டது, உணவு உற்பத்தி இல்லை, மக்கள் இப்ப உதாரணமாக எடுத்தால் இது ஒரு சிறந்த உதாரணம் தமிழ்நாடு. தமிழ்நாட்டுல அந்த வருடம் தாது வருடம் என்று சொல்லுவார்கள், வருடத்துக்கு பேர். அந்த தாது வருட பஞ்சம் என்று அதை ஸ்பெசிபிக்காக அழைத்தார்கள். அப்ப அந்த தாது வருட பஞ்சம் உருவாக்குனது இந்த எல்னினோ தான். மக்கள் கிராம பகுதிகளில் இருந்து விவசாயத்தை முழுவதையும் கைவிட்டு நகர பகுதியை நோக்கி உணவுக்காக நகரப்பகுதிகளை நோக்கி வந்து கொண்டிருந்தார்கள். அவ்வாறு அந்த நகரப்பகுதிகளை நோக்கி வருகின்ற பொழுது அரைவாசி பேர் வர்ற பகுதிகளில் இறந்தார்கள். அடுத்தது அந்த அகதிகள் முகாம்கள் போல உருவாக்கி அந்த முகாம்களில் இந்த மக்களை தங்க வைத்தார்கள். ஆனால் அங்கு கஞ்சி ஊற்றப்பட்டது. அவர் கஞ்சி குடிக்கணுமாக இருந்தால் கால்வாய்கள் வெட்ட வேண்டும். வெள்ளக்காரனுடைய பிரித்தானிய ஆட்சியினுடைய அந்த அதிகாரம் நடைபெற்றிருந்ததுனால மக்கள் மோசமாக பாதிக்கப்பட்டார்கள். அதனாலதான் கூடுதலான இறப்புகளும் ஏற்பட்டன. ஒன்றும் செய்ய முடியாது, எல்லா இடங்களையும் ஒரே பஞ்சமும் வறுமையும். இதனாலதான் அந்த நாடுகளில் இருந்து கூட்டமாக வந்த மக்களை எல்லாரையும் பிடித்து அதாவது கரீபியன் தீவுகளுக்கும் மொரீசியஸுக்கும் இலங்கைக்கும் தொழிலாளர்களாக அனுப்பப்பட்டார்கள். அப்ப அவ்வாறு பேரழிவு ஏற்பட்டது. அதுக்கு பிறகு அதே போன்றதொரு பேரழிவு இன்னும் ஏற்படவில்லை. ஏனென்று சொன்னால் அந்த காலத்துல அந்த சூப்பர் எல்னினோ ஏற்பட்ட பொழுது வளமையை விட இந்த மேற்கு பசிபிக் பகுதிகளில் வெப்பநிலை 2 பாகைக்கு மேலே செல்சியஸுக்கு மேலே அதிகரித்திருந்தது. ஆனால் எங்களுக்கு இப்பொழுது பார்க்கின்ற பொழுது இன்னும் இந்த வெப்பநிலை 2 பாகை செல்சியஸுக்கு வரவில்லை. ஆனால் உலக நாடுகளினுடைய சில ஆய்வுகளை மேற்கொள்கின்ற காலநிலை நிறுவனங்களினுடைய தரவுகளின் படி சில வேளைகளில் இந்த எல்னினோ அந்த 2 பாகை செல்சியஸ் மட்டத்தை அடையும் என எதிர்வு கூறியிருக்கிறார்கள். அது அதனால தான் உலக நாடுகள் இதனை நோக்கி அவதானமாக இருக்கின்றது. மக்கள் பயப்படுகின்றார்கள். அதாவது இந்த தாது வருட பஞ்சமான ஒரு எல்னினோ இந்த முறையும் ஏற்படுமோ என்று பயப்படுகின்றார்கள். ஆனால் இதுக்கு முதல் நடந்த எல்னினோக்கள் எல்லாம் இலங்கையில இடம்பெற்றிருக்கின்றன. 1992, 93, 82, 83ஆம் ஆண்டு, 2015, 16ஆம் ஆண்டு இடம்பெற்றிருக்கின்றது. அண்மையில 2023, 24ஆம் ஆண்டும் இலங்கையில எல்னினோ இடம்பெற்றிருக்கின்றது. அப்ப 2023ஆம் ஆண்டு இடம்பெற்ற எல்னினோ முதலில் வறட்சி, பிறகு மழை. ஆனால் 2015, 16 இலங்கையில் ஏற்பட்ட எல்னினோ முதலில் மழை, பிறகு வறட்சி. 2015, 16 கடுமையான வறட்சி, மழை வீழ்ச்சி. பிறகு 2017 மோசமான பஞ்சம், ஒரே வறட்சி. இலங்கையில வறட்சி ஏற்பட்டதுனால இலங்கையினுடைய வறண்ட வலய பகுதிகள், புலனறுவை, அம்பாறை போன்ற வறண்ட வலய பகுதிகளில் பயிர்கள் எல்லாம் அழிவடைந்தன. கரி காலநிலையில மழை வீழ்ச்சியின்மையினால வெயிலுக்கு பயிர்கள் எல்லாம் கருகி சென்று விட்டன. அப்ப இவ்வாறான ஒரு நிலைமை மாறி இருக்கின்றது. ஆகவே மாறி வரும். முதலாவது வறட்சி வரும், அதுக்கு பிறகு மழை வீழ்ச்சி வரும், அல்லது மழை வீழ்ச்சி ஏற்படும், அல்லது வறட்சி வரும். அப்ப இப்ப எங்களுக்கு ஏற்படுகின்ற ஒரு நிலை 2023, 24 எல்னினோவில் ஏற்பட்டது போன்றதொரு நிலைமை இலங்கையிலே ஏற்பட்டிருக்கின்றது. என்ன அம்சம் என்று சொன்னால், இலங்கையிலே ஏற்பட்டிருக்கின்ற இந்த எல்னினோ ஜூன், ஜூலை மாதங்கள், ஜூன்ல
அதற்கான அறிகுறி தென்பட்டது. ஆனால் ஜூலை மாதத்தில் இலங்கையில் எல்லினோவினுடைய அறிகுறிகள் தென்பட்டு கொண்டிருக்கின்றன. ஏனென்று சொன்னால் வெப்பநிலை அதிகரிப்பை காட்டுகின்றது. உதாரணமாக வளிமண்டலவியல் திணைக்களத்தினுடைய அறிவிப்பின்படி நேற்று இன்று 2-3 நாட்களுக்கு இந்த அம்பாறை மட்டக்களப்பு பகுதிகளில் வெப்பநிலை அதிகரிக்கும் என கூறப்படுகின்றது. ஆகவே இது ஒரு எல்லினோவினுடைய ஒரு அறிகுறி தான். ஆனால் நாங்கள் முற்றாக இதனை எல்லினோவினுடைய தாக்கம் என்று நாங்கள் சொல்ல முடியாது. ஏனென்று சொன்னால் ஜூலை மாதத்தினுடைய கடைசி ஆகஸ்ட் மாதங்களில் தான் இந்த எல்லினோவினுடைய முற்றான நிலைமை எங்களுக்கு தெரிய வரும். ஆனால் செப்டம்பரில் இது சாதுவாக குறைவடைந்து அக்டோபர் நவம்பர் மாதங்களில் மீண்டும் இலங்கையில மழைவீழ்ச்சி ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் காணப்படுகின்றன. அதனால தான் இந்த எதிர்வு கூறுபவர்கள் சொல்கிறார்கள் என்னென்னு சொன்னால், இந்த முறை எல்லினோவினுடைய தாக்கம் இலங்கையில குறிப்பிடத்தக்க அளவு இருக்க மாட்டாது என்று குறிப்பிடுகின்றார்கள். ஆனால் சிலர் குறிப்பிடுகிறார்கள் 60-70% இலங்கையில உணவு உற்பத்தி பாதிக்கப்படும், வறட்சி ஏற்படும், மக்கள் சாப்பிடுவதற்கு கஷ்டப்படுவார்கள் என்று. ஆனால் அதை நாங்கள் அந்த அளவு மட்டத்துக்கு இது செல்லும் என்று எதிர்கூற முடியாது. ஏனென்று சொன்னால் எங்களுக்கு 2 விடயங்கள் முக்கியம். இந்து தென்னாசியாவை பொறுத்தவரையில், இந்து சமுத்திரத்தை பொறுத்தவரையில் 2 விடயங்கள் முக்கியமானதாக காணப்படுகின்றது. ஒன்று இந்த சமுத்திர இருமுனைவு தாக்கம் என்று சொல்வார்கள், ஐஓடி என்று சொல்றது, இந்தியன் ஓஷன் டிபோல் என்று சொல்லப்படுகின்ற சமுத்திர இருமுனைவு தாக்கம் என்று ஒன்று இருக்கின்றது. அதனுடைய தாக்கம், அதனுடைய அம்சம் என்னன்னு சொன்னால், பொதுவாக சவுதி அரேபியா ஆப்பிரிக்க பக்கம் வெப்பமான தன்மை காணப்படும், இந்தோனேசியா பக்கம் குளிர்ச்சியான நிலைமை காணப்படும். ஆகவே இந்து சமுத்திரத்தில் இந்த 2 வேறுபட்ட இடங்களில் இருவேறு வகையான வெப்பநிலை தன்மைகள் காணப்படுகின்றன. ஆகவே இவ்வாறு இந்த சவுதி அரேபியா பக்கங்களில் வெப்பநிலை அதிகமாக இருந்தால் இந்த ஐஓடி பாசிட்டிவாக இருக்கும். அதே நேரத்தில் இந்தோனேசியா பக்கம் குளிராக இருக்கும். இந்தோனேசியா பக்கம் வெப்பமாக இருந்தால் இந்த ஐஓடி நெகட்டிவாக இருக்கும். இப்பொழுது இந்த ஐஓடி நியூட்ரல்ல இருக்குது, நடுநிலையில இருக்குது. ஆனால் இது பாசிட்டிவாக மாறலாம் என்ற ஒரு எதிர்வு குரல் இருக்கின்றது. அவ்வாறு பாசிட்டிவாக மாறினால் இந்த இலங்கை இந்திய நாடுகளுக்கு உள்ள ஒரு ஒரு நன்மை என்னென்று சொன்னால், இந்த எல்லினோவினால மொன்சூன் பாதிக்கப்பட்டு மழை வீழ்ச்சி குறைவடைகின்ற பொழுது இதனுடைய தாக்கத்தினால மழை வீழ்ச்சி அதிகரிக்கும். ஆகவே தாக்கம் குறைவாக இருக்கும் என்பது ஒரு விஷயம். அடுத்த 2வது அம்சம் என்னும் ஒன்று விடயம் இருக்குது என்று சொன்னால், இந்த தென்னாசிய பகுதியில் இந்த மேடன் யூலியன் சுற்றோட்டம் அல்லது ஊசலி என்று சொல்லப்படுகின்றது. மேடன் யூலியன் ஒசிலேஷன் என்று சொல்றது. இது ஒரு காற்று சுற்றோட்டம். இந்த காற்று சுற்றோட்டம் தென்னாசிய பகுதிக்கு மேலாக உலகை சுற்றி 30 தொடக்கம் 60 நாட்கள் வரை பூமியை சுற்றி வரும். அவ்வாறு வருகின்ற பொழுது இலங்கை இந்திய பகுதிகளுக்கு மேலாக இந்த சுற்றோட்டம் வருகின்ற பொழுது இது மழை வீழ்ச்சியை கொடுக்கும். ஆனால் இந்த பகுதியை விட்டு விலகி இந்தோனேசியா பக்கம் செல்கின்ற பொழுது இலங்கைக்கு மழை வீழ்ச்சி குறைவடையும். ஆனால் அதுவும் இலங்கைக்கு சாதகமாகத்தான் இருக்குது என்று குறிப்பிடுகிறார்கள். இந்த 2 அம்சங்களை வச்சு கொண்டு, அதாவது இந்த மேடன் யூலியன் சுற்றோட்டத்தினையும் இந்த இந்து சமுத்திர இருமுனைவு தாக்கம் 2 அம்சங்களையும் வைத்து கொண்டுதான் எல்லினோவினுடைய தாக்கம் எப்படி இருக்கும் என்பதை வானிலையாளர்கள் மதிப்பிடுகிறார்கள். ஆகவே இது 2ம் இந்த முறை சாதகமாக இருப்பதனால் இலங்கைக்கு இது இதனுடைய தாக்கம், எல்லினோவினுடைய தாக்கம் பெரிதாக இருக்காது என்கின்ற ஒரு எதிர்வு கூறலும் இருக்கின்றது. ஆனால் இந்தியாவில் இந்த எல்லினோவினுடைய தாக்கம் காணப்படுவதாக குறிப்பிடுகின்றார்கள். என்னென்று சொன்னால், கம்பம் வேலி என்று சொல்லப்படுகின்ற பள்ளத்தாக்கில் 2 போகமும் விவசாயம் செய்கின்ற பகுதி. அடுத்தது மேட்டூர் அணையினுடைய பயன்படுத்தி விவசாயம் செய்கின்ற பகுதி. ஆக இந்த பகுதிகளில் இந்த அணையினுடைய தாக்கங்கள் இன்னும் பயிர் செய்ய தொடங்கவில்லை. ஏனென்று சொன்னால் மழை இல்லை. அதாவது 310 அடி மேட்டூர் அணையினுடைய அந்த நீர் மட்டம் இன்றைக்கு 200 பக்கத்துக்கு, அதாவது மட்டத்துக்கு குறைவடைந்திருக்கின்றது. ஆகவே அதுக்கு என்ன காரணம் என்று சொன்னால், இந்த தென்மேல் மொன்சூனுடைய மழை வீழ்ச்சி இந்த எல்லினோவினுடைய தாக்கத்தினால குறைவடைந்திருக்கின்றது என்று குறிப்பிடுகிறார்கள். ஆனால் ஒரு மாதம் செல்ல செல்லத்தான் இதனுடைய தாக்கம் தெரியும். ஆனால் இன்னும் ஒரு அம்சம் என்னென்று சொன்னால், இன்னும் ஒரு கருத்தும் இருக்கின்றது என்னென்னு சொன்னால்,
பசிபிக் சமுத்திர பகுதியில் வெப்பநிலை அதிகமாக இருக்கின்றது. இந்த வெப்ப அதிகரிப்பின் காரணமாக அங்கே சூறாவளிகள் உருவாகுவதற்கான வாய்ப்பு காணப்படுகின்றன. அண்மைய நாட்களில் வந்து இந்த பகுதிகளில் அந்த பகுதியில் வந்து பாரிய சூறாவளி தைபூன் சூறாவளி ஒன்று உருவாகி பிலிப்பைன்ஸ் தென்சீன கடலை நோக்கி வருகின்றது என்று குறிப்பிடுகின்றார்கள். ஆகவே தாளமுக்கம் ஏற்படுகின்ற பொழுது சூறாவளி ஏற்படும். ஆனால் என்ன ஒரு கருத்து இருக்குதுன்னு சொன்னால், அந்த பகுதியில் ஏற்படுற வெப்பத்தை போன்று தென்னாசியாவினுடைய பகுதியிலேயும் வெப்பம் இருக்குது. ரெண்டுக்கும் இடையில வித்தியாசம் காணப்படுகின்றது. ஆகவே அங்கு ஏற்படுகின்ற பாரிய அளவான தாக்கத்தை போன்று இங்கு ஏற்படாது. ஆனால் இங்கு உள்ள வெப்பத்தின் காரணமாக சில வேளைகளில் அக்டோபர் நவம்பர் மாதங்களில் சூறாவளிகள் ஏற்பட்டு இலங்கைக்கு பாரிய மழை வீழ்ச்சியை ஏற்படுத்தலாம். இதனால இலங்கையினுடைய வறண்ட பகுதிகளில் காணப்படுகின்ற நீர்த்தேக்கங்கள் நிரம்பி வெள்ளப்பெருக்கை ஏற்படுத்தலாம். அதனால பயிரழிவுகளும் ஏற்படுத்தலாம் என்பதை ஒரு எதிர்வு கூறி இருக்கின்றார்கள். ஆகவே வறட்சியும் ஈரநிலைமையும் வெள்ளப்பெருக்கும் மாறி மாறி ஏற்படுகின்ற ஒரு கலப்பான ஒரு நிகழ்வில் தான் இந்த எல்னினோ காணப்படுகின்றது. நீங்க சொன்ன இன்னொரு மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, இலங்கையை விட இந்தியாவுக்கு அதிகமான பாதிப்புகள் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லி. ஆனால் ஒப்பீட்டு அளவில் அல்லது இலங்கை இந்தியாவினுடைய அமைவிடம் சார்ந்த அமைப்பில் வந்து பார்க்கின்ற போது இந்தியா எங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு நாடு. எனவே பூகோள ரீதியாக சில கட்டமைப்புகள் வைத்து நாங்கள் பார்க்கிற நேரத்தில் சில காலநிலை சார்ந்த விஷயங்கள் எல்லாமே இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் ஒரே மாதிரி சில வேளைகளை நடப்பதற்குரிய வாய்ப்புகள் இருக்கு. ஆனால் இதில் மட்டுமே வேறுபாடு வந்து இருக்கிறதுக்குரிய சாத்தியக்கூறுகள் ஏன் இருக்கு? வேறுபாடு என்று சொன்னால், இப்போ உதாரணமாக நாங்கள் இப்போ இந்த முறை எல்னினோ ஏற்படுகின்ற பொழுது அக்டோபர் நவம்பர் மாதங்களில் வந்து இலங்கைக்கு மழை வீழ்ச்சி கிடைக்கலாம். எல்னினோவினுடைய தாக்கத்தின் காரணமாக இலங்கைக்கு மழை வீழ்ச்சி கிடைக்கலாம் என்று குறிப்பிடுகின்றார்கள். ஆகவே இது வந்து சூறாவளிகளினுடைய தாக்கத்தின் காரணமாக, அயன சூறாவளிகளினுடைய தாக்கத்தின் காரணமாக வங்கக்கடலில் உருவாகின்ற சூறாவளிகளினால தான் இந்த மழை வீழ்ச்சி கிடைக்கும். ஆனால் இந்தியாவை பொறுத்தவரையில் ஒரு பரந்த ஒரு கண்டம். அப்போ இந்த சூறாவளிகளினுடைய தாக்கம் தமிழ்நாடு ஆந்திரா பகுதிகளுக்கு தான் ஏற்படும், அல்லது கேரளா பகுதிகளுக்கு ஏற்படும். அதனை விட இந்தியாவினுடைய மத்திய பிரதேசம் வடக்கு பிரதேசங்களுக்கு இதனுடைய தாக்கம் இராது. ஆகவே அந்த பகுதிகளில் வந்து வெப்பநிலை மிக மோசமாக காணப்படும். என்றால் இப்போ சொல்கிறார்கள் என்னென்று சொன்னால், இந்த தாக்கம் ஏற்பட்டு வருகின்றது. இந்தியாவினுடைய பொருளாதாரத்தை வந்து வறட்சி நிலைமைகளை தாங்கக்கூடிய ஒரு பொருளாதாரமாக மாற்ற வேண்டும் என்று சொல்லி பொருளியல் நிபுணர்கள் அடிக்கடி கட்டுரைகள் தற்பொழுது எழுதி கொண்டிருக்கின்றார்கள். அதே போல காலநிலையும் பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. அதற்கான அறிகுறி தெரிகின்றது. ஏனென்று சொன்னால், இந்தியாவினுடைய 111 மாவட்டங்களில் வறட்சிகள் காணப்படுவதாக மத்திய அரசாங்கம் அறிவித்திருக்கின்றது போன வாரம். தமிழ்நாட்டில் 14 மாவட்டங்களில் வறட்சி நிலைமைகள் காணப்படுவதாக குறிப்பிட்டிருக்கின்றார்கள். அதே வேளையில் 15 மாவட்டங்கள் வந்து வறட்சி மாவட்டங்களாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. கிருஷ்ணகிரி, திருச்சி போன்ற முக்கியமான மாவட்டங்கள் 15 மாவட்டங்கள் வறட்சி மாவட்டங்களாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றன. ஆகவே என்ன அம்சங்கள் இருந்தாலும், காலநிலை ஒரே வகையான காலநிலைத்தன்மை காணப்பட்டாலும் அந்த காலநிலையை பாதிக்கின்ற பௌதீக வளிமண்டலவியல் காரணிகள் வித்தியாசமானவை. ஆகவே அதற்கு வேறுபாடாகத்தான் காணப்படும். என்றால் பொதுவாக இந்த எல்னினோவினுடைய தாக்கம் இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் ஓரளவு பாதகமாகத்தான் இருக்க போகின்றது. முதலாவது, விவசாய உற்பத்தி குறைவடையும். இரண்டாவது, நீர்த்தேக்கங்களினுடைய நீர்மட்டம் குறைவடைந்து சக்தி புறப்பாக்கம் வந்து பாதிக்கப்படும். இலங்கையில 40% சக்தி புறப்பாக்கம் பாதிக்கப்படும் என்று எதிர்வு கூறியிருக்கின்றார்கள். அடுத்தது வந்து வறட்சி ஏற்படும், வெள்ளப்பெருக்கு ஏற்படும். இவ்வாறான பல்வேறு நிலைமைகள், இது ஒரு பொதுவான நிலைமைகள். அடுத்தது, மக்களினுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படும். கிராமிய பகுதிகளில் வந்து மக்களினுடைய வருமானம் குறைவடையும். அப்போ வருமானம் குறைவடைகின்ற பொழுது பொருளாதாரம் பாதிக்கப்படுவதனால இது ஏற்படுகின்றது. ஆகவே பொருளாதார பாதிப்பு, விவசாய பாதிப்பு, சக்தி வள, அதாவது மின்வலுவினுடைய எலக்ட்ரிசிட்டியில் ஏற்படுகின்ற பிரச்சனைகள், அதே போல வளங்களினுடைய ஏற்படுகின்ற பிரச்சனைகள், விவசாய வளங்களில் ஏற்படுகின்ற பாதிப்பு. ஆகவே ஒரு சங்கிலி தொடரான ஒரு பிரச்சனைகள் காணப்படுகின்றன. ஆனால் இதை அரசாங்கங்கள் எவ்வாறு தீர்க்க போகின்றன சொன்னால், சில வெளிப்படை தன்மையான நடவடிக்கைகள், விவசாயம் பற்றி தொடர்பான அறிவுறுத்தல்களை உடனடியாக மக்களுக்கு அறிவுறுத்துகின்ற தன்மைகள், அதாவது காலம் குறைவான பயிரினங்களை அறிமுகப்படுத்துகின்ற தன்மைகள் போன்ற பல்வேறு வகையான, அடுத்தது காலநிலை மாற்றங்களை உடனுக்குடன் மக்களுக்கு அறிவிக்கின்ற நிலைமை போன்ற வெளிப்படை தன்மையான சில முக்கியமான அம்சங்களின் மூலம்தான்
இதனை மாற்றலாம் என்பது ஒரு முக்கியம். ஏனென்றால் இந்த காலநிலை அனர்த்தங்களுக்கான தயார்படுத்தல் ப்ரிப்பேர்ட்னஸ் என்பது ஒரு 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 ஆட்சியியலோட தொடர்பானது. இது ஒரு காலநிலையுடன் தொடர்பான அம்சம் என்ன? ஆட்சியியல் ஆட்சி முறை வெளிப்படைத்தன்மையுடன் மக்களுடைய பங்கேற்புடன் ஒருங்கிணைப்புடன் மக்களுடைய பங்களிப்புடன் மேற்கொள்ளுகின்ற பொழுதுதான் இந்த எலினோ போன்ற இந்த அனர்த்தங்களை வெற்றி கொள்ளலாமே ஒழிய தனிப்பட்ட முறையில் இதனை எந்த விதமான நடவடிக்கைகளினாலும் நாங்கள் தீர்த்து கொள்ள முடியாது. இப்போ அதிகமாக நாங்கள் செய்திகளில் கேட்குற விஷயம் அல்லது பார்க்குற விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், ஐரோப்பிய நாடுகளில் இந்த எல்னினோவினுடைய தாக்கம் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி. ஆனால் நீங்கள் குறிப்பிட்ட ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், பூகோளத்தினுடைய வெப்பநிலை அதிகரிப்பதன் காரணமாக பிரான்ஸ் போன்ற நாடுகளில் அதிகமான வெப்பத்தினுடைய தாக்கம் இருக்குது. ஆனால் அதனோடு சேர்ந்து எல்னினோவினுடைய தாக்கம் அதிகமாக இருப்பதனால இறப்புகள் அங்கே அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி. ஒட்டுமொத்தமாக ஐரோப்பிய நாடுகள் இப்போது இந்த 2026ஆம் ஆண்டில் இந்த மாதிரியான தாக்கத்தை அவங்க எதிர்கொள்றதுக்கு வேறு என்னென்ன காரணங்கள் இருக்கு? அதை விட எல்னினோவுடைய தாக்கம் அங்கே எவ்வளவு தூரம் வீரியமா இருக்கு என்று நீங்க நினைக்கிறீங்க? இது ஐரோப்பிய நாடுகள்ல ஏற்பட்டிருக்கிற வெப்ப அலைகள் அதுக்கு எல்னினோவினுடைய தாக்கத்தை நாங்கள் காரணமாக குறிப்பிட முடியாது. ஏனென்று சொன்னால் அந்த பகுதியில வெப்பம் பூகோள வெப்பமடைதலின் காரணமாக வெப்பம் அதிகரிக்கின்றது. இவ்வாறு வெப்பநிலை அதிகரிக்கின்ற பொழுது அதனுடன் சேர்ந்து எல்னினோவினுடைய தாக்கம் மேல்வழி மண்டலத்தின் ஊடாக பல்வேறு பிற பகுதிகளிலையும் இந்த எல்னினோவினுடைய தாக்கமும் சேர்ந்து இந்த வெப்ப அலைகளை உருவாக்கி இருக்கின்றது. இந்த வெப்ப அலைகளை நாங்கள் பார்க்கின்ற பொழுது இந்த வெப்ப அலைகள் பிரான்ஸில் ஸ்பெயின் நாடுகளில் தான் மிக மோசமாக இருக்குது. ஜெர்மனியில எல்லாம் குறைவு, இங்கிலாந்தினுடைய தென்பகுதியில் அதிகமாக இருக்கின்றது, வடபகுதியில் குறைவாக காணப்படுகின்றது. இப்போ தென்பகுதியில் 40க்கும் மேற்பட்ட செல்சியஸ் வெப்பநிலையும், வடபகுதியில் 37 பாகை செல்சியஸ் வெப்பநிலையும் காணப்படுகின்றது. ஆகவே அந்த வேறுபாடு காணப்பட்டாலும் அதுக்கு இன்னும் ஒரு காரணம் என்னென்று சொன்னால், இந்த மேற்கில் இருந்து கிழக்கு நோக்கி மிக வேகமான ஒரு காற்று சுற்றோட்டம் ஒன்று காணப்படுகின்றது. அதனை நாங்கள் வழமையாக அறிவித்தாரி என்று சொல்லுவோம். இப்போ உதாரணமாக இலங்கையினுடைய தென்மேல் மொன்சூன் மழை வீழ்ச்சியிலையும் இந்த அறிவித்தாரையினுடைய செல்வாக்கு இருக்கின்றது. ஆகவே இந்த அறிவித்தாரை இடம் மாறுகின்ற பொழுதுதான் இந்த இலங்கையினுடைய தென்மேல் மொன்சூன் மழை வீழ்ச்சி வடக்கு நோக்கி செல்லுகின்றது, இமயமலைக்கு வடக்காக செல்லுகின்ற ஒரு நிலைமை காணப்படுகின்றது. அவை அவ்வாறு வருகின்ற அந்த அறிவித்தாரை மேற்கில் இருந்து கிழக்கு நோக்கி வருகின்ற இந்த அறிவித்தாரை மாற்றமடைவதனால என்ன நடக்குது என்று சொன்னால், இந்த பிரான்ஸ், ஸ்பெயின், போர்த்துகல் போன்ற இந்த ஐரோப்பிய நாடுகளில் குவிந்திருக்கின்ற வெப்பம், அதை டோம் என்று சொல்கிறார்கள், ஹீட் டோம் என்று சொல்கிறார்கள். அப்ப இந்த வெப்ப குவிவு அசையாமல் ஒரு இடத்துல தேங்கி காணப்படுகின்றது. ஏனென்றால் அந்த அறிவித்தாரையினுடைய செல்வாக்கின் காரணமாக ஏற்பட்டிருக்கின்ற பக்கத்துல அருகில உருவாகி இருக்கின்ற இந்த உயரமுக்கம் இந்த குவிந்திருக்கின்ற வெப்பத்தை நகர விடாமல் ஒரே இடத்துல தடுத்து வைக்கின்றது. ஆகவே இதனாலதான் இந்த வெப்பம் தொடர்ந்து இருக்கின்றது. இந்த தொடர்ந்து ஒரே பகுதியில் இந்த வெப்பம் காணப்படுகின்றது. இன்றைக்கு ஏறக்குறைய 20,000க்கு மேற்பட்ட மக்கள் இறந்திருப்பதாக கூறப்படுகின்றது. ஆனால் இது தொடர்ந்து இருப்பதற்கான வாய்ப்புகள் இன்னும் 2 கிழமை 3 கிழமைக்கு நீடிப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக கூறப்படுகின்றது. இதில் என்ன அம்சம் என்று சொன்னால், இதுக்கு பிரதான காரணம் இதே நேரத்தில் காடுகள் எரிகின்றன. காடுகள் எரிந்து பிரான்சிலையும் ஸ்பெயின்லையும் காடு தீப்பற்றி எரிந்து கொண்டிருக்கின்றது. அதில் இருந்து வெளியேறுகின்ற புகை மூட்டங்கள் வளிமண்டலத்தோட கலக்கின்றன. கைத்தொழிற்சாலைகளில் இருந்து வெளியேறுகின்ற புகை மூட்டங்கள், அடுத்தது தூசுக்கள் என்பவை எல்லாம் சேர்ந்து இந்த வெப்பம் ஒரு இடத்துல தேங்கி நிற்கின்ற பொழுது அந்த வெப்பத்தில் இருந்து அந்த தூசுக்கள் எல்லாம் நிலப்பகுதியை நோக்கி வருவதனால மக்களுடைய சுவாசத்துக்கு அது சுகாதார ரீதியாக ஒரு ஆபத்தான விடயமாக மாறி வருகின்றது. அது மாத்திரமில்லாமல் வெப்பத்தின் காரணமாக மேற்கு ஐரோப்பிய நாடுகள் இந்த தூக்கமற்ற இரவுகளை கழித்து கொண்டிருக்கின்றார்கள். அதில் சில இடங்களில் இது குறைவடையும். ஆனால் இது தொடர்ந்து நிலைப்பதற்கும் அடுத்தடுத்து உருவாகுவதற்கான வாய்ப்புகளை இது கொண்டிருக்கின்றன. உங்ககிட்ட கேட்குற கடைசி கேள்வி என்ன அப்படின்னு சொன்னால், இப்போது 2026ஆம் ஆண்டு உலகம் முழுவதும் எல்னினோ தாக்கம் ஏற்பட்டிருக்கிறது. இது உலகளாவிய ரீதியில் இடம்பெற்றிருக்கிற ஒரு பேரிடர், காலநிலை பேரிடர் அப்படின்னு சொல்லி நாங்கள் வச்சுக்கொள்ளலாம். இப்போ இலங்கைக்கும் குறிப்பிட்ட அளவில் தாக்கம் இருக்கிறது. ஒரு சைட்டில் அதிகமான வெப்பநிலை, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதிகமான மழை வீழ்ச்சி, காலங்களை பொறுத்து வேறுபட போகின்றது. எனவே இந்த மாதிரியான சூழ்நிலை இருக்கிற நேரத்தில் அடுத்து வரப்போகின்ற காலகட்டத்தில் இலங்கைக்கு ஒரு பருவப்பேச்சு
மழை வீழ்ச்சி வந்து கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் வரும், நவம்பருக்கு பிறகு வந்து வரும். எனவே இப்படி வருகிற நேரத்தில் அந்த பருவ பேச்சியோடு இந்த எல்னினோவினுடைய தாக்கம் வந்து இணைகின்ற நேரத்தில் இலங்கைக்கு எந்த மாதிரியான மாற்றங்கள் வந்து நிகழும் அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்க? இப்போ உதாரணமாக எல்னினோவினுடைய அறிகுறிகள் தென்படுது என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். அப்ப இலங்கையினுடைய இப்ப பருவகாலம் வந்து தென்மேல் மான்சூன் காலம் மே தொடக்கம் செப்டம்பர் வரை. அப்ப இந்த காலத்துல வந்து இலங்கையினுடைய தென்பகுதியில் தான் மிக கூடுதலான மழை வீழ்ச்சி இடம்பெறும். இலங்கையினுடைய தென்பகுதிக்கு கூடுதலான மழை வீழ்ச்சி இடம்பெறும். வடக்கு கிழக்கு பகுதிகளில் வந்து இந்த காலத்துல மழை வீழ்ச்சி குறைவாக வறட்சியாகத்தான் இருக்கும். ஆகவே இந்த எல்னினோவுடைய தாக்கம் வருகின்ற பொழுது என்ன நடக்கும் என்று சொன்னால் அந்த பகுதிகள் கூடுதலாக பாதிக்கப்படும். உதாரணமாக இப்ப இந்த எல்னினோவினுடைய தாக்கத்தின் காரணமாக கூடுதலாக நுவரெலியா, கண்டி போன்ற மாகாணங்கள் கூடுதலாக பாதிக்கப்படும் என்று சொல்கிறார்கள். அப்ப இவ்வாறு அந்த ஒரு தாக்கம் இருக்கின்றது. இது மாறி வடகிழக்கு மான்சூன் மழை வீழ்ச்சி ஏற்படுகின்ற பொழுது டிசம்பர் தொடக்கம் பிப்ரவரி வரை அல்லது அக்டோபர் நவம்பர் மாதங்கள்ல சூறாவளியினுடைய தாக்கம் ஏற்படுகின்ற பொழுது மழை வீழ்ச்சி அதிகமாக இருக்கும். அது எல்னினோவினுடைய தாக்கத்தின் காரணமாக இன்னும் மழை வீழ்ச்சியை கூட்டலாம். ஆனால் அவ்வாறு முடிவடைந்து அடுத்த வருடம் இந்த எல்னினோவினுடைய தாக்கம் 2027 ஆண்டு பிப்ரவரி மட்டும் இருக்கும் என்று குறிப்பிடுகின்றார்கள். ஆனால் பிப்ரவரி மட்டும் இருந்தாலும் இதனுடைய தாக்கத்தின் காரணமாக 2027 மே தொடக்கம் செப்டம்பர் வரை வரப்போகின்ற தென்மேல் மான்சூன் காலம் வந்து ஒரு வறட்சியான காலமாக இருக்கும். ஆகவே அது ஒரு வறட்சி காலமாக மாறக்கூடிய ஒரு சூழல் காணப்படுகின்றது. ஏனென்று சொன்னால் அந்த காலத்திலேயும் இலங்கையினுடைய சில பகுதிகளில் வந்து வறட்சி நிலவும். ஆகவே எல்னினோவினுடைய தாக்கமும் அதனோட சேருகின்ற பொழுது, ஒருங்கிணைகின்ற பொழுது அந்த வறட்சி தாக்கம் அந்த பகுதியிலேயும் இடம்பெறும். ஆகவே இது ஒரு 3 வருடத்துக்கு இதனுடைய தாக்கங்கள் இருக்கின்ற ஒரு நிலைமை காணப்படும். அதுக்கு பிறகுதான் இதனுடைய நிலைமை மாற்றமடையும். நிச்சயமாக திடீரென்று ஏற்படுகின்ற காலநிலை மாற்றம் அப்படின்னு சொல்ல முடியாது. 2 வருடங்களுக்கு அல்லது 3 வருடங்களுக்கு ஏற்படுகின்ற இந்த எல்னினோவினுடைய தாக்கம் வளமையாக ஒவ்வொரு வருடம் வந்து ஏற்படுகின்ற காலநிலை மாற்றங்களோடு சேருகின்ற போது அது ஒரு நீண்ட வருடங்களுக்கு வந்து செல்வதற்குரிய வாய்ப்புகள் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க ஒரு விஷயத்த சொல்றீங்க. ஆனால் அது மாத்திரம் இல்லாமல் இன்னொரு விடயம் என்னென்று சொன்னால் சர்வதேச ரீதியாக பல்வேறு நாடுகளும் மேற்கொண்டு வருகின்ற காடழிப்பு, அடுத்தது காட்டுத்தீயின் காரணமாகவும் யுத்த நடவடிக்கைகளின் காரணமாகவும் வளிமண்டலம் வந்து மோசமடைகின்றது, வளிமண்டலம் வந்து மாசடைகின்றது. அப்ப இந்த ரசாயன ரீதியான மாற்றங்களினாலதான் இந்த பூகோள வெப்பமடைதல் அதிகரிக்கின்றது. ஆகவே எல்னினோ ஒரு பக்கம், அதே வேளையில இந்த ஐரோப்பிய நாடுகளில் ஏற்படுகின்ற இந்த வெப்ப தாக்கம் ரெண்டும் சேருகின்ற பொழுது உலக நாடுகள் முழுவதும் ஒரு பாரிய அழிவை நோக்கி செல்கின்றது. அதனை சிந்தித்து மக்கள் இந்த யுத்த நடவடிக்கைகளை நிறுத்தாமல் தொடர்ச்சியாக இதனை மேற்கொண்டு கரும் புகைகளையும் தூசுக்களையும் வளிமண்டலத்துக்கு அனுப்பி கொண்டிருப்பார்களே ஆனால் உலகம் வந்து பாரிய அச்சுறுத்தலுக்கு உள்ளாகும். நிச்சயமாக இவ்வளவு நேரம் வந்து இந்த எல்னினோ தொடர்பிலான விஷயங்கள், இலங்கைக்கு என்ன மாதிரியான பாதிப்புகள் வந்து ஏற்படும், இந்த காலநிலை அச்சுறுத்தல்கள் வந்து வருகின்ற நேரத்தில் என்ன மாதிரியான நடவடிக்கைகளை வந்து நாங்கள் எதிர்கொள்ள வேணும் அப்படின்னு சொல்லி பல விஷயங்களை இவ்வளவு நேரம் எங்களோட வந்து பகிர்ந்து கொண்டமைக்கு நிகழ்ச்சியின் சார்பாக உங்களுக்கு நாங்கள் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி.